நியூ இயருக்கு அப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம எடுக்கிறோம். அயலான் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோ. ஆல்ரெடி டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ட்ரெய்லர் விட்டுருக்காங்க. இப்போ நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான்னு அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேம்மா. புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? இந்த பூமியிலேயே உங்க கற்பனைக்கு எட்டாத அளவு ஒரு சக்தி வாய்ந்த பொருள் மனுஷனோட கிரியேஷன் இல்ல, gift of nature. Definitely not an Earth-based life form. It's an alien. நல்லா இருக்கு மியூசிக். கட்டட வேலை பார்க்க வந்து பிஆர் பஸ் மூலம் பாஷ் தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் கிளியன் கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி நல்லா இருக்கு. குவாலிட்டி. சித்தார்த் வாய்ஸ். லப்பர் பொம்மை. வழக்கம் நீங்க அமெரிக்கா வழிக்கு தானடா வருவீங்க? வழக்கம் போல நீங்க அமெரிக்காவில் தானே வரீங்க. ஊர் வழிக்கு வந்திருக்கீங்க. மனுஷங்களுக்கு வேணா பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நாம் அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. ஏய் ஏலியா, ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். வாட் யூ ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடும் பாத்துக்கோ. மனுஷனா மாறிடும் பாத்துக்க. ஓகே 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 நைஸ். ஓகே நல்லா இருந்துச்சு உண்மையிலே. அண்டு என்னன்னா இது வந்து எனக்கு ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. லைக் சூப்பர் பவர் உள்ள சிவகார்த்திகனும் இருக்காருன்ற மாதிரி. அது எப்படின்னு எனக்கு தெரியல. மேபி 2 வித்தியாசமான ஒரு சிவகார்த்திகனை காட்டலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஏதாவது ஒன்று காமிச்சு செகண்ட் ஹாஃப்லாம் அந்த ஏலியன் மூலமாக எதனா பவர் கிடைக்கிற மாதிரி கூட இருக்கலாம் சிவகார்த்திகனுக்கு. அப்படி தான் தெரியுது. குவாலிட்டி பரவாயில்ல, நல்லா இருக்குது. பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில். நம்ம இப்படிலாம் பார்க்குறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். ஏன்னா ஒரு ஏலியன் நம்ம பூமிக்கு வருது அப்படின்ற விஷயம்லாம் கான்செப்ட்லாம் கொண்டு வந்து யாருன்னா பேசினாலே யாருக்கும் புரியாது. பட் இதை வந்து இங்கே கொண்டு வந்தது ஒரு நல்ல விஷயம். இப்போ அவங்க படத்தில் சொல்கிற மாதிரி தான் ஏலியன் தான் நியூயார்க்கில் மட்டும்தான் வருமானு கேட்டால் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டிலையும் வரோம், இங்கேயும் வந்து தமிழும் பேசுன்ற மாதிரி காமிச்சிருக்கானுங்க. அது ஒன்று சொல்ல மாட்டேன். ஏலியன் வந்து இங்கே வந்து தமிழில் பேசுமா, முதல்ல நம்ம லாங்குவேஜ் தெரியுமா அப்படின்றது எனக்கு இந்த மூவி பார்த்தா மட்டும் இல்லை, என்ன ஹாலிவுட் மூவி பார்த்தாலுமே ஏலியன் வந்தோடனே இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சிடும். மேபி அதை வந்து நம்மளுக்கு வேற மாதிரி காட்டலாம், லாஜிக்கலாக எதனா ஒன்று காட்டலாம். அவங்க கிட்ட டிரான்ஸ்லேட்டர் அந்த மாதிரி எதனாச்சும் இருந்து அந்த மாதிரி கூட காட்டலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல கண்டென்ட் தான் இருக்குது, வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில ஆடியன்ஸ்க்கு சொல்கிறேன், என்னடா பொம்மை படம் காட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துடாதீங்க. படமாக பாருங்கள், புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு போய் பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருக்கும். அண்ட் அந்த ஏலியன், சிவகார்த்திகேயன் அண்ட் இந்த வில்லன் 3 பேருக்குமே ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குன்ற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஏலியனுக்கு ஒரு ஆல்ரெடி வேற்று இருக்கிற வாசி இங்கே வந்திருக்கு. மேபி ஏதாச்சும் ஒரு பவர் இருக்கலாம். அது சிவகார்த்திகனுக்கோ இல்லை இந்த ஏலியன் மூலயமா அந்த வில்லனுக்கோ ஏதாவது கிடச்சிருக்கலாம். ஸோ இதுதான் அந்த கதையோட பிளாட்டாகவே இருக்கும். என்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி இருந்தது, பட் அதுக்கு நான் அப்புறமேட்டு வரேன். ஏலியன் கதை தான், உலக தளிக்கு வந்து ஏலியன் பட் நல்லது பண்ணிட்டு போவோம். அந்த மாதிரி ஒரு கதை ஒன்று வச்சுருந்தேன். லைக் தட் இருக்கான்னு நான் தியேட்டர் போயிட்டு வந்து நான் வந்து ரிவ்யூ பண்ணும்போது சொல்கிறேன். நிறைய சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் இருப்பீங்க, கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? வரட்டா? முதல்ல ரெக்கார்ட் ஆச்சா?